ஹிமாச்சல பிரதேசத்தில் சட்லஜ் நதியில் அடித்துச் செல்லப்பட்ட சைதை துரைசாமியின் மகன் வெற்றி குறித்த தகவல் தெரியவர 2 நாட்கள் ஆகும் என காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வகுமார் வழங்க கேட்கலாம். செல்வகுமார், அவரை மீட்கக்கூடிய அந்த பணிகள் எந்த அளவில் நடந்துட்டு வருது? 2 நாட்கள் ஆகும்னு சொல்லப்படுது, விவரங்கள் என்ன? முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் இமாச்சல பிரதேசத்தில் நேற்று காரில் செல்கிற போது விபத்து ஏற்பட்டு அவர் மாயமாற்றிருக்கிறார். அவரது ஓட்டுநர் மரணமடைந்து அவரது உடல் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அந்த கார் ஆற்றில் இருந்து மீட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய நண்பர் கோபிநாத் என்பவர் மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னமும் கூட வெற்றி துரைசாமி என்ன ஆனார், எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்பது குறித்து எந்த விதமான ஒரு தடயமும் மீட்பு படையினருக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இமாச்சல பிரதேசத்தில் சட்லஜ் நதியை பொறுத்தமட்டில் அந்த விபத்து நடைபெற்ற இடம் என்பது கசன்சாலா என்ற பகுதி. அந்த பகுதியை பொறுத்தமட்டில் ஆற்றினுடைய வேகம் மிக வேகமாக இருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மாவட்ட ஆட்சித்தலைவரை தொடர்பு கொண்டு கேட்ட போது அவர் அளித்த தகவல் என்னவென்றால், இந்த விபத்து நடந்த போது 2 பேர் மட்டுமே காரில் இருந்ததை மீட்பு படையினர் பார்த்திருக்கிறார்கள். வெற்றியை யாரும் பார்க்கவில்லை. வெற்றி துரைசாமி அந்த இடத்தில் இல்லை என்ற தகவலை மாவட்ட ஆட்சித்தலைவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். எனவே ஒரு சாலையில் செல்லுகிற போது மிகப்பெரிய ராட்சத பாறை ஒன்று கார் மீது விழுந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டு ஆற்றுக்குள் கார் விழுந்ததாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறியிருக்கிறார். எனவே கீழே விழக்கூடிய வேகத்தில் காரில் இருந்த வெற்றி துரைசாமி ஒரு பாறையில் மோதி நேரடியாக ஆற்றுக்குள் விழுந்திருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இதுவரை தேடியும் கூட வெற்றி துரைசாமி என்ன ஆனார் என்பது மீட்பு படையினருக்கு தெரியவில்லை. பனிப்பொழிவும் அதிகமாக இருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் ஆற்றினுடைய வேகம் குறைந்திருக்கிறது. நீர் பல இடங்களில் உறைந்து காணப்படுவதாக மீட்பு படையினர் சொல்லுகிறார்கள். எனவே இந்த விபத்து நடந்த இடத்திற்கு அருகில் ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்தில் தான் பக்ரானங்கல் என்ற அணை இருக்கிறது. ஒருவேளை பக்ரானங்கல் அணை பகுதிக்கு வந்து சேர்வதற்கு 2 நாட்கள் ஆகும் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே இந்த மீட்பு பணிகள் இன்னும் 2 நாட்களுக்கு தொடரும் என்றும் எனவே இப்போதைக்கு வெற்றி துரைசாமி எப்படி இருக்கிறார், என்ன ஆனார் என்பது குறித்த எந்த விதமான தகவலும் கிடைக்க வாய்ப்பில்லை என்றும் கூறியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் பல்வேறு காவல்துறை அதிகாரிகள், தமிழ்நாட்டை சேர்ந்த மூத்த காவல்துறை அதிகாரிகள், அந்த மாநிலத்தை பக்கத்து மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்களும் கூட சைதை துரைசாமியினுடைய மனிதநேய அறக்கட்டளையில் படித்தவர்கள் பலரும் முன் வந்து இந்த மீட்பு பணியில் துரிதமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செல்வகுமார். பனிப்பொழிவு அதிகமாக இருப்பதால் அவரை தேடக்கூடிய பணியானது சிரமமாக இருப்பதாக கூறப்படுகிறது. ஹிமாச்சல பிரதேசத்தில் சுற்றுலா சென்றபோது ஆற்றில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் முன்னாள் மேயர் சைதை துரைசாமி அவரின் மகன் வெற்றி மாயமாக்கியிருக்கிறார். அவரை தேடக்கூடிய பணிகள் காலை முதலே தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. 2 நாட்கள் ஆகும் அவர் தொடர்பான தகவல் தெரிய வருவதற்கு என்று அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் கூறியிருப்பதாக நமது செய்தியாளர் விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அண்மை செய்திகளுக்கு